ஹலோ கைஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு காமெடி த்ரில்லர் ட்ராமா தான் பகுத்தறிவாளன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் இந்த படம் சாய்னா வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் தான் இந்த பகுத்தறிவாளன் அப்படிங்கிற டைட்டில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி அந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் நம்ம சீனிவாசன் பேர் டெனிஸ். ஸோ டெனிஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாப்புல. மும்பையில் ஆரம்பத்தில் வேலை பார்த்தாரு. அங்கே ஒரு சில சம்பவங்களுக்கு அப்புறம் இப்போ சொந்த ஊரில் ஒரு சின்னதாக அவர் ஒரு கார் ஷெட் மாதிரியான இடத்துல லோக்கல் சேனல் நடத்திட்டு இருக்காப்புல. அப்படி நம்ம டெனிஸ் கிட்டக்க ஒரு பெரிய எஜுகேஷன் ஸ்கேமை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்காக படத்தோட ஹீரோவாக வராரு நம்ம ரவிக்குமார் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில். ஸோ இவர் பாரத் ஸ்கில் அப்படிங்கிற இந்த 10th 12th இதில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃபே போயிடும் அப்படிங்கிற அந்த ஹோப்புக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக இந்த பாரத் ஸ்கில்ல நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு புது கரியரை பார்த்தீங்கன்னா உண்டாக்குற ஒரு ஸ்கூல் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்கூலில் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கிறாப்புல. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது படிப்படியாக இவளோட வளர்ச்சி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே நடக்கிற அந்த ஸ்கேமை ஃபுல்லுத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம டெனிஸ் கிட்டக்க வந்திருக்காப்புல. அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன மாதிரி நிலைமை ஆச்சு அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்க படம் தான் இந்த பகுத்தறிவாளன். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி. அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபிக்க சொல்லுவேன். அதில் நம்ம ரவிக்குமாரோட அந்த ஏர்லி லைஃப்பில் நிறைய இடங்கள்ல அந்த தள்ளுமாலை ஸ்டைலில் சினிமாட்டோகிராஃபிக் மூலமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கதவை சாத்துறது, லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறது, இதெல்லாம் எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் போக போக இதே மாதிரி தான் போக போகுதுன்னு நினச்சா அதுக்கப்புறம் சென்சிட்டிவான சில விஷயங்களுக்கு போவாங்க. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா ஹியூமர்ஸ் பண்ணுவாங்க. எல்லா ஜானிலுமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். கூடுதலாக இந்த படத்தோட அந்த மெயின் கோர் சப்ஜெக்டான அந்த எஜுகேஷன் ஸ்கேம், ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹீரோவோட கதாபாத்திரம், ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய அந்த பாரத் ஸ்கில்ல அங்கேயே வேலை பார்க்குற ஒரு டீச்சர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் லவ் வரும். ஸோ அந்த லவ் ட்ராக்கும் நல்லா இருந்துச்சு. அவங்க மூலமாக கடைசி இந்த ஸ்கேமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் தப்பாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம ஹீரோ ஆரம்பத்தில் பெருசாக கண்டுக்க மாட்டாப்புல. ஆனால் அது ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது தண்ணி அறியாமல் அவருக்கு ஒரு கோவம் வரும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே அவருக்கு வரும். ஸோ அந்த கான்செப்ட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. தென் நம்ம ஆக்டர் அஜி வர்கீஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வர போர்ஷன்ஸும் ஓரளவுக்கு சென்சிபிளான ஒரு ஹியூமர் போர்ஷன் அங்கே விளாண்டுருப்பாங்க. ஒரு பர்டிகுலராக ஒரு ரூம்குள்ளே மாட்டிப்பாப்ல. அந்த போர்ஷன்ஸ்லாம் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி தனித்தனியான கேரக்டரைசிங், தனித்தனியான ஒரு சீனாக பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போது கண்டிப்பாக போரிங்காக இருக்குது. இப்படி ஓவராலாக ஒரு டீசன்ட் டு வாட்சபிள் மூவியாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்கனால ஒரு ஒன் டைம் ட்ராமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.2 வரை ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் டைம்.